Hi, hello, welcome back to our channel. Now get to play from that. ஸோ எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா விட்டு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்றது பல வருஷங்களா தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவினுடைய புதிய முதலமைச்சரா பதவியேற்ற டி.கே. சிவகுமார் இருக்காரு. மேகதாதுல அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லி எத்த கால நிற்கிறது மறுபடியும் அரசியல் களத்துல பரபரப்பை ஏற்படுத்திட்டு அப்படின்னு ஸோ 2013 ஆரம்பிச்சது அப்படின்னா 2026 கொச்சே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் பல முதலமைச்சர்கள் மாறியாச்சு. கர்நாடகாவிலும் குமாரசாமி எடியூரப்பா மாதிரி பல முதலமைச்சர்கள் மாறிட்டாங்க அப்படின்னாலும் இந்த மேகதாது இஷ்யூ மட்டும் இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை அப்படின்னு தான் எண்ணணும். ஸோ மேகதாதுல அணைக்கட்டுறதுக்கு நாங்கள் யாரையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்கிறது அரசியல் களத்துல பலத்த கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கு. ஸோ மேகதாதுல என்னதான் இஷ்யூ, அதை தாண்டி மேகதாதுல அணை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவும் கட்ட விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இந்த புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பட்டப்பால் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த காவிரி அப்படின்றது இல்லையா, முன்னாடி எல்லாம் வந்துட்டு காவிரி பிரச்சனை அப்படின்னாலே அது தஞ்சாவூர் சைடுல வந்துட்டு தண்ணி வராது போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு விவசாய பகுதிகள் மட்டுமே உண்டான ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமான பிரச்சனையா பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 11 மாநகராட்சி 32 மாவட்டங்கள்ல 5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த காவிரியில இருந்து வரக்கூடிய தண்ணி தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேகதாது அணை கட்டப்பட்டு காவிரி நீர் திறந்து விடாம தேக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாடு பாலைவனமா மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம 25 லட்சம் ஹெக்டர் பரப்பளவுல இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் தரிசு நிலமா மாறிடும். ஸோ இந்த காவிரி அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகு இருக்கு இல்லையா, குடகுல வந்துட்டு கிட்டத்தட்ட 4186 அடியில இருக்கக்கூடிய தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டு வழியா வந்து வங்கக்கடல்ல போய் கலக்குது. எப்பயுமே வந்துட்டு உலக அளவுலையா இருந்தாலும் சரி இல்ல மாநிலங்கள் அளவுலையா இருந்தாலும் சரி இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எங்க உருவாகுதோ அதை விட எங்க கடைசியா போய் முடியுதோ அந்த இடத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அந்த இடம் தான் அந்த ஆறை அதிகமா பெருகி கொண்டாட முடியும். ஸோ தமிழ்நாட்டு வழியா போய் வங்கக்கடல்ல கலக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் காவிரி மேல அதிக உரிமை அப்படின்றது இருந்தாலும் கர்நாடகா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடகுல இருந்து காவிரி உருவாகுது இல்லையா, ஸோ அதை தாண்டி குப்பச்சியில இருந்து உருவாகக்கூடிய ஆரஞ்சு ஆறு, அதுக்கப்புறமா சிம்மந்தூர்ல இருந்து உருவாகக்கூடிய கேமாவதி ஆறு, லட்சுமண தீர்த்தம், மாண்டியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு இடத்த தான் மேகதாது அப்படின்னு சொல்றாங்க. ஆடுகள் வந்துட்டு கடக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு திரும்பிய பாதை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு இடத்துலதான் இப்ப அணைய கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா ஹேமாவதி இருக்கு இல்லையா, ஹேமாவதியில வந்துட்டு 35.76 பில்லியன் ஒரு அணை, ஆரஞ்சில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8.07 பில்லியன் ஒரு அணை, மாண்டியால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணராஜசாகர் அணைய 45.05 பில்லியன்ஸுக்கும், கபினிக்கு நடுவுல வந்துட்டு பார்த்தோம்னா கபினி அணைய 11.67 பில்லியன் கர்நாடகா ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. அதாவது 4 அணை அப்படின்றது கட்டப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல 5வது அணை அப்படின்றது அவ்வளவு தேவையான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த 171 பில்லியன் தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த தண்ணீரை வந்து தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கர்நாடகா இப்படிக்கான முன்வந்திருக்காங்க. ஆல்ரெடியா வந்துட்டு பல வருஷமா நீதிமன்றத்துக்கு போய் பல கேள்வி போட்டு வாதாடி போராடி வந்துட்டு 205 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தரணும்
அப்படின்ற உத்தரவெல்லாம் போடப்பட்டாலும் கர்நாடகா அதை மதிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா 250 பில்லியன் தள்ளி 192 மாதிரி 177 மாதிரி இப்ப 171 பில்லியன் தள்ளி தான் தமிழ்நாட்டுக்கு சிந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை வாங்குறதுக்கே வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தலைகீழா நின்று ஒவ்வொரு டைமும் பிரச்சனை கட்டி பஞ்சாயத்து பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் மேகதாதுல அணை கட்டிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட கர்நாடகா விடமாட்டாங்க அப்படின்றதுதான் மேகதாதுல அணை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்றதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தேர் டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா பெங்களூருடைய அசுர வளர்ச்சி, அதை தாண்டி பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை வளர்ச்சினால பெங்களூருக்கே தண்ணி தேவைப்படுது. அதனாலதான் வந்துட்டு நாங்க இந்த அணையை கட்டுறோம். அது மட்டும் இல்லாம வேஸ்டா போய் கடல் இருக்கு இல்லையா, கடல்ல கலக்கக்கூடிய நீரை வந்து நாங்க தேக்கி வைக்கிறதுக்காக தான் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா என்னன்னா ஏப்பசாப்பையான காரணத்தெல்லாம் சொன்னாலும் கூட இந்த தண்ணியை தேக்கி வச்சு அதன் மூலியமா வந்துட்டு பெங்களூர்ல வீட்டுக்கு வீடு குழாய் தண்ணி தான் தண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 400 மெகாவாட் அளவுல நீர் இருக்கு இல்லையா, கரண்ட் வந்துட்டு தண்ணி வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய நீர்மின் நிலையம் அமைப்பதும் கர்நாடகா ஒரு ரொம்ப பெரிய பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேகதாது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவிரிக்கு நடுவுல எந்த ஸ்டேட் அணை கட்டணும் அப்படின்னாலும் மற்ற 3 ஸ்டேட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கேரளா இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்தாதான் ஒரு அணையை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கும் போதும் அணையை கட்டுறதுக்கு நாங்க யார்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிவகுமார் சொல்லியிருக்கிறது தான் இப்ப அரசியல் வட்டாரங்கள அதிர்வரை ஏற்படுத்தியிருக்கு. அதை தாண்டி எப்பேற்பட்டாவது மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் அழுத்தத்திற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தான் அமைச்சரா இருந்த பல ஆரம்பித்து இப்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் மேகதாது அணையை கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுமார் இருக்கார் இல்லையா, கே சிவகுமாருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி விஞ்ஞான வீடியோ சந்திக்கலாம். பாய்.